இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மையை பேசினா போதும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கோம். நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர். அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்சியா பத்தி ஹிந்தி நடிகர் ஆமிர் கான் சார் தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்தது. பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்சியா பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது. நிறைய அவமானங்கள், இன்சல்ட், ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன். அப்பாவோ அம்மாவோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்க குழந்தைகளை மட்டம் தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க. நிறைய இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு குழந்தையில என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான குழந்தை அப்படின்னு என் மேல ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்னை ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கண்ணு தெரியாத நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு எழுத்து புரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. என் மேல இருந்த செல்ஃப் பிட்டி போயிருச்சு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது. நிறைய தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிச்சேன். அதை பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம். நான் ரொம்ப உடைஞ்சு இருந்த டைம்ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அது ஒரு தாலாட்டு கேட்கிற மாதிரி இருந்தது. திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம்தான். நான் கார்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணேன். அதுல ஒரு கமெண்ட், நிறைய கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியிலிருந்து. என்னடி ஆளுங்கட்சியில பெரிய பதவியில இருக்கிற திமிரான்னு. சத்தியமா சொல்றேங்க, பதவியில் இருக்கிற திமிரெல்லாம் இல்லை. ஆனா திமுகல இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க. இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு, டிஎம்கே திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். திமுக பெண்களுக்கான கட்சி. பெண்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 2 கட்சிகள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஓப்பனாவே பேசியிருக்காரு,
பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. எங்க கட்சி திமுகல, எங்க ஐடி விங்ல மலர், பத்மபிரியா இப்படி நிறைய பெண்கள் இருக்கோம். எங்க மாண்புமிகு ஐடி மினிஸ்டர் ராஜா அண்ணா எங்களை அவ்வளோ மரியாதையா நடத்துவார். ஒரு நாள் கூட எங்களுக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் இருந்ததே இல்லைங்க. our voice is heard. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம்க்கு அப்புறம் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நான் பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை தாங்க தெரியும், ஹிந்தி, ஹிந்து. தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லை, நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க. பாஜகவோட இன்னொரு மாபெரும் ஊழல் எஸ்ஐஆர் அவசரமா தேர்தல் டைம்ல அனௌன்ஸ் பண்ணணும்னு என்ன அவசியம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த கவலையும் எப்போதும் இருந்ததே கிடையாதுங்க. ஒரு ஸ்டேட்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆட்சி நடத்துறது கஷ்டம் கிடையாது. ஆனா ஒரு சம்பவம், அஜித் குமாரின் லாக்அப் மரணம், அதுக்கப்புறம் நம்ம திராவிட நாயகன் அந்த குடும்பத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு, பட்டா கொடுத்திருக்காரு, நிதியுதவி செஞ்சிருக்காரு. கள்ளச்சாராயம் விபத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கும் நிதியுதவி செஞ்சிருக்காரு. இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், மருத்துவம், சுகாதாரம், பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்ட துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு அருமையான தலைவர். அவர் ஏன் அருமையான தலைவர்னா, மேடையில நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க.